ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டன் மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். அது எப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் கார்டனை லைட்டாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எல்லாமே நாங்கள் புதுசாக மாற்றி அமைச்சிருக்கோம். முன்னாடி இருந்தது ஒரு மாதிரியாக கசகசன்னு இருந்துச்சு. இப்போ அழகாக பிரித்து ரவுண்டாக நாங்கள் எல்லாம் செட் பண்ணி மாற்றிருக்கோம். இப்போ எல்லாமே என்னோடய செடி எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது ஆடி மாதன்றதுனால கொஞ்சம் எல்லாமே விதையெல்லாம் இப்போ தான் போட்டு முளைச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளேரி போட்டிருக்கோம். இது சொரக்காய், புடலங்காய். பாருங்கள், சொரக்காய் நல்லா நீளமாக முளைச்சிருக்கு. இது புடலை, இது ரெண்டுமே புடலை தான். இது வந்து தட்டைப்பயிறு. இது நல்லா முளைச்சி நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது நிறைய இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். பக்கத்தில் இருக்க செடியை வர. இது பாவக்காய். நாங்கள் சின்ன பாவக்காய், மிதி பாவக்காய் எல்லாமே நிறையாவே வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இது சைடில் வந்து இதெல்லாம் கொடி போகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். அது கம்பி கயிறெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் நிறைய பாவக்காய் போட்டிருக்கோம். இதில் வந்து சின்ன பாவக்காய், பெரிய பாவக்காய், எல்லா பாவக்காயுமே போட்டிருக்கோம். நல்லா பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். நிறைய இடத்துல பூத்து பிஞ்சு வச்சிட்ருக்கு. இதில் நல்லா சீக்கிரமாகவே க்ரோத் ஆகிருக்கு. நாங்கள் இது போகிறதுக்காக கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்கோம். இது வந்து திராட்சை கொடி. திராட்சை கொடியை நாங்கள் அழகாக கயிறு மேலே கம்பியெல்லாம் போட்டு ஒரு பந்தல் மாதிரி சின்னதாக போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இதை சின்னதாக போட்டு இதோட முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து வேறு மாதிரி கொஞ்சம் பந்தல் போடணும். வெண்டைக்காய் நிறையா வச்சுருக்கோம். நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து கத்திரிக்காய், தக்காளி நிறையா பூ வச்சுருக்கு. இது செடி முருங்கை நல்லா முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். இது வந்து முளைக்கீரை நல்லா ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வந்துருச்சு. மேலே எல்லாம் துளசி கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டேபிள் ரோஸ் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அது சின்ன சின்ன பாட்டில் எல்லாம் போட்டு நாங்கள் இது மாதிரி ஒரு மரம் ஒன்று ரெடி பண்ணி அதில் ஆணி அடித்து நாங்கள் இந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் நாங்கள் அதில் தான் மாட்டி தொங்க விட்டுருக்கோம். இது எல்லாமே வாட்ரு பாட்டிலு. இதை வந்து நாங்கள் அப்படியே வைக்காமல் அதை அழகாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் பண்ணி அதில் வந்து கார்ட்டூன்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கோம். இது எல்லாமே என் பசங்க தான் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவிட்டியில் நம்ம அவங்களுக்கே நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் நம்ம செய்யறதுக்காக அப்ரோச் பண்ணணும். இப்போ இந்த மிளகாய் செடியை பாருங்கள். இதில் எவ்வளோது காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன செடி தான், நிறைய முட்டு வச்சு நிறைய காய்ச்சிருக்கு. அதை சுற்றியே நாங்கள் குட்டி குட்டியாக மிளகாய் செடி வச்சுருக்கோம். எங்கள் கார்டனில் நிறைய மிளகாய் செடி வெரைட்டியாக இருக்குது. இப்போ இது வந்து ஜெவந்தி செடி. இது இப்போ பூக்கிற சீசன் இல்லை, அதனால் நல்லா பசுமையாக வந்திருக்கு. இப்போ இந்த ரோஸ்லாம் முட்டு வச்சுருக்கு. இப்போ இந்த ரோஸ் வந்து சீக்கிரம் முட்டு வைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது எங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய மல்லி வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், எப்போதுமே எங்கள் வீட்டில் பூத்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம். இது ஒரு பன்னீர் ரோஸு. இதுலேயும் நிறைய முட்டு வச்சுருக்கு. இது செம்பருத்தி. இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டோம். பூ இருக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இது ஒரு கலர் செம்பருத்தி. எல்லாத்துலேயுமே எப்போதுமே மேக்ஸிமம் ஒரு 20 முட்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா காய்க்குது. இது மிளகா. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியில் மிளகா வச்சுருக்கோங்க. இப்போ இது எல்லாம் மல்லி வெரைட்டிஸ் தான். அழகாக நாங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது எல்லாமே மல்லி தான். எல்லாமே நாங்கள் புதுசாக கிளையெல்லாம் வெட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா துளிர் விட்டுருக்கு. எல்லா செடியுமே நல்லா பூத்துருச்சு. ஒரு மல்லியும் ஒரு வெரைட்டிஸ். பாருங்கள், ஒரே ஒரு கொத்தில் எவ்வளோ முட்டை இருக்குது பாருங்கள். நம்ம அப்பப்போக்கே அந்த இலையெல்லாம் வந்து கவர் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அதிகமாக முட்டு வைக்கும். நாங்கள் டெய்லி போகும்போதெல்லாம் அந்த பழைய இலை, கொஞ்சம் முத்தி போன இலையெல்லாம் உருவி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இது நல்லா வந்து கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால ஒரு மாதிரி க்ரீன் வித் எல்லோவாக தெரியுது இலை. இப்போ சென்டரில் உங்களுக்கு அரளி. இது வந்து சின்னதாக தான் இருந்துச்சு, நல்லா சீக்கிரத்துலேயே க்ரோத் ஆகிருக்கு. நிறையா பூத்துக்கிட்டு இருக்கு. முட்டும் வச்சுருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து லெமன் கிராஸ். ஆல்ரெடி பார்த்தது தான் இது. இது வந்து ப்ளம்ஸு. இது வந்து ஏற்கனவே காய்ச்சிருக்கு. இப்போ இது புதுசாக வந்து காய்ச்சிருக்கு. இது பாருங்கள், பழுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டாக ஒரு புளிப்பு இனிப்புமாக கலந்து நல்லா இருந்துச்சு. இப்போ தான் இது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு 10 காய் காய்ச்சிச்சு. இப்போ செகண்ட் டைம் காய்ச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் பக்கத்தில் மாதுளை.
இது வந்து கேரட் செடி. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விதை போட்டிருக்கோம். நல்லா முளைச்சி வந்திருக்கு. பார்ப்போம், காய்ச்சதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். இது ஓமவல்லி. இது எப்போதுமே எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது. இது வந்து ஒரு சீனி கொய்யாக்கான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இன்னும் காய்க்கலை. இது வந்து செம்பருத்தி. நாங்கள் வந்து பேக் மாற்றி வச்சதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. நல்ல பூ எப்போதுமே பூத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பேக் மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகி முட்டு வச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் இந்த பூவும் அதே மாதிரியே பேக் மாற்றினோன்னா இவங்களும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஏற்கனவே இப்படி தான் இருந்தாங்க, இப்போ இப்படி ஆகிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு அவ்வளோதான். நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். அதிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் செடிஸ் வைக்கணும். இது வந்து முள்ளங்கி இப்போ விதை போட்டு முளைச்சிருக்கு. இதெல்லாம் நாங்கள் ஆடி மாதத்தில் போட்ட விதைகள். இது வந்து கத்திரிக்காய் 3 வெரைட்டியில் அதில் வச்சுருக்கேன். இது வந்து கொத்தவரை. சோளம் வந்து சும்மா நார்மலாக 2-3 விதையை போட்டோம். அது நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. இப்போ வந்து காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து கொய்யாக்காய். இந்த கொய்யாக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வாட்டி பறித்து சாப்பிட்டு பார்த்துட்டோம். நல்லாயிருக்கு. இப்போ நிறைய முட்டு வச்சு காய் காய்ச்சிருக்கு. செடியிலே பாருங்கள் எவ்வளோது காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த கொய்யா நல்லா ரெட்டிஷாக நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் சோளம். உங்களுக்கு சென்டரில் இருக்கிறது வந்து நந்தியாவட்டை. நல்லா அடுக்கு மல்லி மாதிரி இருக்குது. எப்போதுமே இது பூத்துக்கிட்டே இருக்குது. சீசன்லாம் கிடையாது, நல்லா பூத்துக்கிட்டுருக்கு. இந்த செடி வந்து பெரண்டையும் ஒரு கொடி செடியும் ஒன்று வச்சுருக்கோம். இதில் நல்லா ப்ளூ கலரில் பூ பூக்கும்னு சொன்னாங்க. இது காஞ்சிருக்கு. முளைச்சி வந்தோன்னே காமிக்கிறோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இது எப்படி நாங்கள் செஞ்சோங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு பாட்டில்ஸ்லாம் வச்சு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக நாங்கள் இது நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது வச்சு ஒரு 10 நாள் தான் இருக்கும். பல கலர்ஸில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பர்ச்சுலா, இது வந்து ஜெவந்தி, இது வந்து திருநீற்று பச்சிலை. இது நிறைய எங்கள் வீட்டில் விதை கொட்டி முளைச்சிருக்கு. அதனால் அங்கங்கே நாங்கள் வச்சிட்ருப்போம். நல்லா முளைச்சி வருது. இது வந்து பட்டன் ரோஸ். நிறைய முட்டு வச்சு பூத்துட்ருக்கு. இது ரொம்ப நாள் பூக்காமல் இருந்துச்சு. அதுக்கு நான் டிப்ஸை மெயின்டைன் பண்ணேன். அதனால் சீக்கிரம் பூக்குது. இது வந்து ஒயிட் கலர் அரளி. இதுவும் சின்ன செடியாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இது துளசி செடி. இதுவும் உங்களுக்கு டேபிள் ரோஸ் தான். சென்டரில் இருக்கிறது வந்து லெமன் கிராஸு. இது வந்து மணி பிளான்ட். இது வந்து நான் ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி நான் அதில் சுற்றி விட்டுருக்கேன். இது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இதில் சுற்றி விடும்போது அது அழகாக படர்ந்து ஒரு மரம் மாதிரி வளரும். நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த சென்டரில் அந்த நம்ம செஞ்சுருக்கதே தெரியாது. அதை சுற்றி கவராகி மணி பிளான்ட் வளரும். பக்கத்தில் சோத்துக்கத்தாழை. நான் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு நான் நிறையா ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்காக பாருங்கள், வாட்டர் பாட்டிலில் நாங்கள் பெயிண்ட் அடித்து அதில் ஃபுல்லாக நாங்கள் டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம். பல கலரில் வச்சுருக்கோம். இது பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மார்னிங் இது நல்ல வெயிலில் இருக்கணும். வெயில் வந்தோன்னே தான் இது பூக்குது. ஒரு 10 மணிக்கு மேலே தான் பூக்க ஆரம்பிச்சிது. சீக்கிரமே காஞ்சிரும். இப்போ இதெல்லாம் நாங்கள் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கி நீங்களும் அது மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படிலாம் நாங்கள் பண்ணோங்கிறத நான் அடுத்து வர வீடியோவில் போடுறேன். இதுக்காக நாங்கள் பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, விதை எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. எல்லா விதையுமே நல்லாயிருக்கு. நான் எப்படி வாங்கினேங்கிறத உங்களுக்கு அப்புறமா லிங்க் கொடுக்குறேன். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறது நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது தான் இருக்குது பாக்ஸ்குள்ளே. கோகோ பீட். இது நாங்கள் நிறைய ஆன்லைனில் தான் வாங்கினோம். இது மாதிரி பேக்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நிறைய சைஸில் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.